கிரைஸ்த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். இதில் வாசித்த வேதவசன்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் செய்கிற காரியங்கள், அன்றாடம் செய்கிற வேலைகள் எல்லாத்துலேயும், பேசுகிற ஜனங்கள் மத்தியில் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை அநேகத்தில் அதிபதியாக ஆண்டவர் வைக்கிற தேவன். இந்த கடைசி நாட்களில் உண்மை குறைந்து கொண்டே போகிறது. அந்த உண்மைத்துவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதில் பரிச்சேதம், அதாவது உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாகவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி உண்மை உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லணும். அதனால் நிறையா நம்ம உண்மையை சொல்லும்போது நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்காக நான் சகிக்கிறேன் என்று சொல்லி உண்மையை மாத்திரமே நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மைத்துவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பொய்க்கு பிதாவாக இருக்கான் பிசாசு. பிசாசு பொய்யை நம் வாயிலே வைக்க விரும்புகிறான். அந்த பொய்யான மாயையான அந்த ஒரு வாழ்க்கை நம்மிடையே இருக்கவே கூடாது என்று ஆண்டவர் திட்டமாக இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உண்மைத்துவம். பொய் சொல்லுகிறவர்கள், பொய்யர் அனைவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அந்த உண்மைத்துவம் மிக மிக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த உண்மைத்துவத்திற்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணித்து அதன்படி வாழ இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்கள்கிட்டையும் என்னிடமும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயல்பாடுகளில், நாம் மனிதரிடம் மற்றவர்களிடம் பேசும்போது, உறவுகளில், ரிலேஷன்ஷிப்பில், வேலை ஸ்தலத்திலே, அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரிடமும் நாம் எப்பொழுதுமே உண்மையை மாத்திரம் பேசும்படியாக நாம் நம்மளையே ஒப்பு கொடுத்து இவ்வேளை ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நேற்று மென்று மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த வாசித்த வேத வசனப்படி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, நாங்கள் உண்மையை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லும்படியாக அப்பா எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அப்பா உண்மைத்துவமாக இருக்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பவரை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த உண்மையை நாங்கள் ஆண்டவரே நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன். இந்த பூமியிலே மனு உரு எடுத்து நீர் ஆண்டவரே மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கும்படியாக ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு ஆண்டவரே அப்பா இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பா, நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம்.
நாங்கள் எப்பொழுதும் உண்மையை சொல்லும்படியாக, உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக, அப்பா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நாங்கள் ஆண்டவரே, அப்பா கிறிஸ்துவானவர், அப்பா நீர் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை அப்பா முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்கள் கூட இருந்து நடத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே சேவக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகன் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.